அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் முதல் தேதியிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் தேவனை ஆராதிக்கவும் கர்த்தர் இந்த கொடுத்த தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். நாம் இந்த வருடத்தை ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பித்தோம். ஆனால் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஏமாற்றத்தோடு முடிந்து விடுமோ என்கிற ஒரு தயக்கமும் ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் நமக்கு வருகிறது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், தேவனுக்கு எல்லாமே தெரியும். இப்படித்தான் நடக்கும் என்று அவருக்கு தெரியும். இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். நம்முடைய பாதையிலே தேவன் நமக்கு அனுமதிக்கிறவைகள் அத்தனையுமே நமக்கு நன்மைக்காகத்தான். நாம் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகள். இப்படி நாம் அவரை நேசித்து வாழும்போது அவர் நமக்கு தீமை செய்வாரா? தீமை செய்யவே மாட்டார். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இதுவரை என்னை நடத்தின தேவன் தொடர்ந்து என்னை நடத்துவார். நடக்கிற காரியங்களை குறித்து ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த மாதத்திலும் நாம் அவரை சார்ந்து கொள்வதற்குரிய வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதுமே தேவன் நமக்கு கொடுத்ததான வார்த்தை. எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா நேரங்களிலும் சுதந்திரிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஏன் வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறோம் என்றால், அதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வியாதிக்கும் தேவையான மாத்திரை மருந்துகள் அங்கே இருக்கும். ஆனால் நாம் கடைக்கு போகும் பொழுது எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டு வர மாட்டோம். அந்த நேரத்தில் நம்முடைய சரீரத்துக்கு எது தேவையோ அந்த மருந்து அந்த மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வருவோம். அதே போல் மளிகை கடைக்கு போகிறோம். மளிகை கடையில் நிறைய ஜாமான்கள் இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். அதே போல தான் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குத்தான். நாம் கடந்து போகிற சூழ்நிலை, நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களிலே நாம் சார்ந்து கொள்வதற்கென்று ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். எனவே அன்றைக்கு ஜெபித்து ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுத்தார் என்று சொல்லுவதை விட இருக்கிற வசனத்தை அந்த சூழ்நிலைக்கேற்ப நாம் சுதந்திரித்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். எப்பொழுதுமே நான் ஆரம்ப காலங்களில் வாக்குத்தத்த ஆராதனை என்று தான் சொன்னேன். ஆனால் நான் இப்பொழுது நாம் சுதந்திரிக்கிற வார்த்தைகள் என்று சொல்ல பழகியிருக்கிறேன். ஏனென்றால் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அந்தந்த நேரத்தில் நாம் அந்த வார்த்தைகளை சுதந்திரித்து ஆண்டவரே இதை இப்படி சொல்லியிருக்கிறீர், இதை நான் சுதந்திரிக்கிற வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டியது அவசியம். அந்த கண்ணோட்டத்தில் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த போகிறோம். என்ன பாஸ்டர், எதுக்கு நன்றி சொல்கிறது? ஊரே அடங்கி போய் கிடக்கு. தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, நம்முடைய உடல் வெளியே போகாமல் அடக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கு போகாமல் ஊர் அடங்கி இருக்கிறது. நம்முடைய உள்ளமோ நம்முடைய வாயோ அடைக்கப்படவில்லை. நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாம் நன்மைக்காக நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடந்த மாதங்களில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு ஊரடங்கினால் சோர்ந்து போன நிலைமைகள். ஆனால் ஒன்று நடந்தது தெரியுமா? நீங்கள் குடும்பத்தோட ஐக்கியமாக இருக்கீங்க, தேவனோட நெருங்கி இருக்கிறீங்க, தேவ பிள்ளைகளோட இணைஞ்சு டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் முன்பு இல்லை அல்லவா? இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். கட்டடத்தில் நாம் கூட முடியவில்லை, ஆனால் ஆவியிலே ஒன்றாக இணைந்து கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, கடந்த 4 மாதங்களும் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதை கேள்விப்பட்ட உடனே பயந்தோம், நடுங்கினோம், தடுமாறினோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு ஆரம்பத்தில் பயத்தை கொடுத்தாலும் அதில் எங்களை நடக்க பழக்குகிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று அன்றைக்கு தாவீது சொல்ல காரணம், அப்படிப்பட்ட பல பாதைகளிலே நடத்தி அவனுக்குள் இருந்த பயத்தை, திகிலை, தடுமாற்றத்தை எல்லாம் எடுத்தது போல எங்களையும் சில கடினமான பாதைகளிலே நடத்தி எங்களையும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றும்படியாக நீர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அற்புதமாய் நடத்தினீர். விசுவாசத்தில் நடப்பது எப்படி என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு நடைமுறையில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகருக்கு வேலைக்கு போகாமல் சம்பளம் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த மாதத்தில் நான் என்ன செய்வேனோ என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் அற்புதங்களை பார்க்க போகிறார்களப்பா.
ஆனாலும் நீர் ஏற்கனவே அற்புதங்களை செய்து கொண்டுதானே வருகிறீர். அதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம். நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. குறைவில்லாமல் நடத்தினரே, தடையெல்லாம் மாற்றினரே என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமா. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வில் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்குள் ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துவோம். எல்லா குறைகளிலும் நிறைகளிலும் ஆண்டவர் நம்மை தெளிவாய் நம்மை நடத்தி வந்தார். எத்தனை தேவைகள் வந்தாலும், எத்தனை பற்றாக்குறைகள் வந்தாலும் தேவன் நம்மை நடத்தினபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எல்லாரும் சேர்ந்து முதல் சரணத்தை மீண்டுமாக பாடப்போகிறோம். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, முன்பு இருந்தது போல உங்களுடைய கைகளில் கை நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்பி வந்த தெய்வம் உங்களோடு கூட தான் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நடத்துகிறவர் கூட இருக்கிறார். சேர்ந்து நாம் பாடி துதிப்போமா. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு
நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வில் நாயகர் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. கைவிடாத நல்ல நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன், புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற மேய்ப்பன். வறண்ட நிலங்கள் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும் எந்த இடத்துல புல் இருக்கிறது என்று. புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கே, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கே கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவான், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவான். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவான், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவான். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. முதல் சரணத்தை பாடுவோம். பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு.
பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கே, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கே கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா. தொடர்ந்து தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் ஆராதித்தோம், கர்த்தரை துதித்தோம். அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். கடைசி வரை அவர் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு தொழிலாளர் தினம் என்று உலகமே கொண்டாட வேண்டிய நாள். இன்றைக்கு எல்லா தொழிலாளர்களும் வீட்டில் அடங்கி போய் இருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பரம தகப்பனே, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா வேலை செய்கிற தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கம்பெனிகள் மூடப்பட்ட நிலைமையில் என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்ப எனக்கு வேலை கிடைக்குமா, திரும்ப என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியுமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபையில் ஆண்டவரே தொழிலாளர்களாக இருக்கிறவர்கள், ஆண்டவர் ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறவர்கள், தேசம் முழுவதிலும் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக அவர்களுக்கு வேலை கிடைக்கும்படி தேவன் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, தொழிற்சாலைகள் சீக்கிரமாய் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முந்தின நிலைமைக்கு முந்தின சீர்கேங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறு தொழில் செய்கிறவர்கள், சிறு வியாபாரம் செய்கிறவர்கள் அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் ஆண்டவர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. என் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் தரம் உயரும்படியாக நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த சூழ்நிலையிலே அவர்களுமை நோக்கி பார்க்கும்படி நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதியினுடைய தாக்கமெல்லாம் தளர்ந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம், இல்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்கினினாலே ஆண்டவரே, இந்த கிருமி ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வைரஸ் எந்தெந்த இடத்துலலாம், யாருக்குள்ளேலாம், எந்த பொருள் மீது எந்த இடத்துல இருக்கிறதோ தேவனுடைய பரிசுத்த வல்லமை ஹல்லேலூயா, அந்த அக்கினி இப்பொழுதே அத்தனையும் சுட்டெரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவத்தின் கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்காமல் தெய்வத்தினுடைய வல்லமையின் கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அந்த வைரஸ் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த முழு உலகமும் ஆண்டவரே இறப்பு விகிதம் குறையும்படியாக ஆண்டவரே நீர் காத்துக்கொள்வீராக. அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்பெயினுக்காக ஜெபிக்கிறோம், இத்தாலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, லண்டன் மாநகரத்துக்காக, பிரிட்டிஷ் ஆண்டவருக்காக அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெர்மனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் பொருளாதாரம் சீர்குலைந்து போய்கொண்டிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டங்கள் வரும் என்று சொல்லுகிறார்கள். தகப்பனே, இதையெல்லாம் மாற்றவுமால் முடியும். தேசம் இடத்துல திரும்பட்டும். எந்த நோக்கத்துக்காக இதை அனுமதித்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களும் இடத்துல மனம் திரும்பட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை எல்லாரும் அறியும்படியாய் செய்வீராக. உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அழுகைகள், வேதனைகள் ஆண்டவரே எல்லாம் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் மேல் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சபை விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீ நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உள்ளத்திலே பலவிதமான பயம் இருந்தாலும் வெளியில அதையும் தாண்டி விசுவாசத்தை வெளியே கொண்டு வந்து கர்த்தரனை நடத்துவார் என்று காத்திருக்கிறார்களே. தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் நீர் அற்புதமாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது சொன்ன வார்த்தையின்படி
குறைவில்லாமல் பிள்ளைகளை நடத்துவீராக. இந்த மாதத்தில் எங்களுடைய சபையின் மூலமாய் நடக்கப் போகிற டெலிவிபிஎஸ்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் அந்த ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியாய் முடிந்து ஆண்டவரே தொலைக்காட்சிகளில் அது ஒளிபரப்பப்படும்படியாக நீர் உதவி செய்யும். அதற்கான தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காய் பிரயாசப்படுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மாத இறுதிக்குள்ளே எப்படியாவது சபை திறக்கப்பட நாங்கள் எல்லாம் மீண்டுமாய் ஒன்று கூடி வந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்முடைய வீட்டிலே வந்து கூடி வந்து ஆராதிக்க எங்களுக்கு வழிகளை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்தமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த மாதத்தில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இந்த மாதத்தில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், வேண்டிய மட்டும் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த லாக்டவுன் நாட்களில் அநேகருக்கு வேலை இல்லை. சில கம்பெனிகளிலே பாதி சம்பளம் கொடுக்கிறார்கள். அரசாங்கத்தில் கூட சில அளவு பணத்தை பிடித்து கொண்டு தான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதம் என்னுடைய தேவைக்கு நான் என்ன செய்வேன் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதே சிச்சுவேஷனில் இருந்த மக்களுக்கு அவர் செய்த காரியம் என்னவென்றால், வேண்டிய மட்டும் கொடுக்கிற தெய்வம். நீங்கள் வேலை பார்க்கிற கம்பெனியோ அலுவலகமோ அல்லது அரசாங்கமோ உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்காது. அநேக நேரங்களில் நம்முடைய சம்பளத்தை விட அதிகமான தேவைகள் நமக்கு வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் நம்பி வந்த தெய்வம் எனக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தினுடைய தேவைகளை காட்டி பிசாசு பயங்கரமாக உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இதுக்கு என்ன செய்ய போகிற, அதுக்கு என்ன செய்ய போகிற, இதுக்கு என்ன பண்ண போகிறேன்ட்டு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த தேவைகள் சந்திக்கப்படாட்டா நீங்கள் ரொம்ப சோர்ந்து போவீங்க. அன்பானவர்களே, இதே சம்பவத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாதிருந்தபோது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றான். அல்ல கவனிங்க, 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். யோவான் எழுதும்போது வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று எழுதுகிறார். அங்கேயும் திருப்தியானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சூழ்நிலை கவனித்து பாருங்கள். 3 நாட்கள் ஆண்டவரோடு இருக்கிற ஜனங்கள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்ன நடக்கிறதோ அதுதான் நமக்கும் நடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சில வெளிப்பிரகாரமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு நடப்பது போல தான் நடக்கும். புயல் அடித்தால் நமக்கு சேர்த்து அடிக்கும். கேட்டிங்களா? வெயில் அடித்தா நமக்கு சேர்த்து தான் அடிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மை பராமரிக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த மே மாதத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால், என்ன செய்ய போகிறோமோ ஒன்றுமே இல்லையே, கையில் வச்சுருந்ததெல்லாம் செலவழிஞ்சிருச்சு, போன மாதம் சம்பளம் கிடைச்சது சமாளித்தோம், இந்த மாதம் என்ன பண்ண போகிறோமோன்னு யோசிக்கிறீங்க. ஆண்டவர் அறிந்திருக்கிற தெய்வம். எதை அறிந்திருக்கிறார்? நீங்கள் இப்படியே போனால் சோர்ந்து போவீர்கள் என்று. நான் இவர்களை இப்படியே பட்டினியாய் அனுப்பிவிட்டால் இவர்கள் சோர்ந்து போவார்களே. நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காவிட்டால் இயற்கையாகவே நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
இதே நேரத்தில் இஸ்ரவேலிலே ஏராளமான மக்கள் இருந்தார்கள். விதவிதமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். விதவிதமான பலகாரங்களை செய்து அவர்கள் வீட்டில் இவர்களை விட நன்றாக சாப்பிட்டு இருக்கலாம். அவ்வளவு வசதியான உணவு இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்னும் அதிகமான ருசியான உணவு இவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்ல முடியாது. அங்கிருந்து அப்பத்தையும் மீன்களையும் எடுத்து கொடுத்தார். ஆனால் இவர்கள் எல்லாம் திருப்தியாய் புசித்தாலும் ஆண்டவர் இல்லாமல் வெறும் சாப்பாட்டை மட்டும் புசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தூர இடத்திலிருந்து வந்த ஜனங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஜனங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஆவல் உள்ளவர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவல் உள்ளவர்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களோ அவ்வளவு லேசாக பாவம் செய்ய மாட்டார்கள். சும்மா வெறுமனே வந்துட்டு போகிறவங்க பாவம் செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவருக்கு தொடர்பு இல்லை. ஆனால் இப்படி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவருக்காக தங்களை பிரித்தெடுத்து வந்தவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அவ்வளவு லேசாக அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நான் அடிக்கடி எல்லா செய்தியிலையும் சொல்கிற மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வரலாம், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள், ஒன்றுமே வாங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். எவ்வளவுக்கு பணம் வாங்கினாலும் திருப்தியாக்க முடியாத அளவுக்கு கூட்டம் ஏராளமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த ஜனங்களும் 3 நாள் ராத்திரியும் பகலும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ராத்திரியில் படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாரா, நேரம் கொடுத்தாரா, காலையில் எழுந்திரிச்சு பிரசங்கத்தை தொடர்ந்தாங்களா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களா என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு டியூரேஷன் தெரியும், எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருக்கோம், எவ்வளோ தூரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு. எப்போவுமே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். இப்படிப்பட்டவர்களை மிகவும் கண்ணும் கருத்துமாக தேவன் கவனிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கூட்டத்தில் இருந்த யாராவது ஒரு சிலர் எனக்கு பசிக்குது நான் எந்திரிச்சு பாருன்னு சொன்னால், பொதுவாகவே நம்ம கூட்டங்களில் இந்த மெரினா பீச்சிலலாம் நடந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் ஆக ஆக யாராவது எந்திரிச்சு போனாங்கன்னா அவங்கள சாக்கு வச்சு நம்மளும் போயிடலாமேன்ட்டு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க கூட்டம் உண்டு. இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற மாதிரி. ஒருத்தர் எந்திரிச்சு போனாங்கன்னா அப்படியே எந்திரிச்சு போவாங்க. நம்ம சபையில் கூட சில நேரங்களில் ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தும் போதில் ஒரு 9 மணி தாண்டிடுச்சுன்னா அப்படியே எந்திரிச்சு போகலாமான்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம முதல்ல எந்திரிச்சோம்னா பாஸ்ட் ஏதாவது திட்டுவாரோங்கிற பயத்தில் உட்காந்துருப்பாங்க. யாராவது சில நேரத்தில் ஆண்டவர் அறியாத பிரஜாதி மக்கள் வந்திருப்பார்கள் அல்லவா, அவர்கள் வீட்டுக்கு சீக்கிரம் போகணுன்னு எந்திரிச்சு போனோமே இதான் சாக்குன்னு அவங்க பின்னாடி எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தில் யாராவது முதல்ல எந்திரிச்சாங்கன்னா பின்னாடியே போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இயேசுனுடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் 3 நாட்களாக பசியை மறந்து, சௌகரியங்களை மறந்து, வீட்டில் இருந்தால் நல்லா கட்டிலில் படுத்து இருந்திருக்கலாம், சேரில் உட்காந்து இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்க வீட்டில் என்ன வசதி இருந்துச்சோ அந்த வசதிப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இது இங்கே அப்படி கிடையாது. வனாந்தரத்தில் மேடு பள்ளங்கள் இருந்திருக்கும், சொரப்பாக இருந்திருக்கும், சரியாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்க முடியாது. அசௌகரியங்கள் நிறையா இருந்தது. ஆனால் இத்தனை அசௌகரியங்களையும் சகித்து கொண்ட ஜனங்கள். தேவப்பிள்ளையே, நாம் தேவனுடைய பாதத்துக்கு வரும்பொழுது உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக சில அசௌகரியங்கள் வரலாம். அதையும் தாங்கிக்கிட்டு நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கோம். பார்த்தீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காட்டா நீங்கள் சோர்ந்து போவீங்க, இப்படியே அனுப்பிவிட எனக்கு மனதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. அப்போ ஆண்டவருடைய அக்கறை பாருங்கள். முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னென்னா, அவரை தேடுற பிள்ளைகள் மேல் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என்ன அக்கறை? அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு அக்கறை உள்ளவராக இருக்கார். இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிரசங்கத்திலுமே நம்முடைய வளர்ச்சிக்கேற்ற ஆலோசனைகளை நான் சொல்லி கொண்டு தான் இருப்பேன். வெறுமனே கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார் எனக்கு சொல்ல தெரியாது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் கர்த்தர் சில கருத்துக்களை நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அல்லது கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களை நான் வெறுமையாக அனுப்ப மாட்டேன், இவர்கள் சோர்ந்து போவார்கள். ஆம், இந்த மாதம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்காட்டா நீங்கள் சோர்ந்து போவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலை ஒன்றுமில்லாத நேரத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கவனிங்க. இந்த ஜனங்கள் வேலை வெட்டி இல்லாத ஜனங்களா? அந்த நாட்களில் விவசாயம் செய்திருக்கலாம், கட்டட வேலை செய்திருக்கலாம், தோட்டத்து வேலை செய்திருக்கலாம், திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்திருக்கலாம், ஏதோ ஒரு வேலை இருந்தது. இந்த 3 நாட்களும் அவங்களுக்கு விடுமுறை நாளா? இல்லை.
இந்த 3 நாட்களும் தங்கள் வேலையை மறந்து வேலையை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்தார்கள். நேரத்தை பொருட்படுத்தாத ஜனங்கள். 2வது, சரீர பசியை பற்றி கவலைப்படாத ஜனங்கள். 3 நாட்களாக பசியோட. ஏன்னா இந்த 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 பசி ஏன் வந்துச்சு தெரியுமா? மல்கியாவுக்கு பின்னாடி யோவான் ஸ்நானன் வர்ற வரைக்கும் 400 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தை கிடைக்கல. இந்த தேவனுடைய வார்த்தை கிடைக்காதனால இந்த ஜனங்களுக்கு சரீர பசியை விட நீதியின் மேல் பசிதாக இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று. நல்லா கவனிச்சு பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்ன தேவன் இதே இடத்துல சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் பசிதாகத்தோடு என்னிடத்தில் வந்தார்கள். ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகம், தேவ சமூகத்தின் மேல் ஒரு வாஞ்சை. இவ்வளவு நாட்கள் தேவ சத்தத்தை கேட்க முடியல, இவ்வளவு நாட்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கிடைக்கல, இவ்வளவு நாள் தேவ சமூகத்தை எங்களால் தேட முடியல. அப்படி வறட்சியில் வாழ்ந்த ஜனங்கள் இப்போ சரீர தேவையை பற்றி கவலைப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, அவர் இருக்கிற இடம் தான் தேவ சமூகம். நீங்கள் உடனே இந்த ஜனங்கள் தேவாலயத்துக்கு போனாங்களான்னு கேட்கக்கூடாது. இயேசு இருக்கிற இடம் அவருடைய சமூகம். அந்த இடத்துல வந்து பசியை மறந்து சரீர தேவைகளை மறந்தார்கள். உண்மையாக நம்ம தேவனை தேடினோம்னா இந்த சரீர பிரகாரமான தேவைகளை சொல்லி முறுமுறுக்க மாட்டோம். அது ஆண்டவருக்கு தெரியும். நான் அவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் தேடணும். நான் அவரை தேடினா அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாருங்கிற விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். இந்த ஜனங்கள் பசி தாகத்தோடு ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணுமா? இந்த மாதத்தில் தேவன் அற்புதமாக உங்களை வழி நடத்தணுமா? இன்னும் அதிகமாக நீதியின் மேல் ஒரு பசி தாகம் வரட்டும், ஜெபத்தில் ஒரு தாகம் வரட்டும், வேத வசனத்தில் ஒரு தாகம் வரட்டும். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நேரில் சரீர பிரகாரமாக கூட முடியாட்டாலும் ஃபோனில் கூடி ஜெபிக்கிறீங்களே, அது இன்னும் அதிகமாகட்டும். வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியம், அந்த நீதியின் மேல் பசி தாகம் அதிகமாகட்டும். ஆண்டவர் சொல்லுவார், இவங்களை நான் வெறுமையாக அனுப்ப மாட்டேன், இவங்க சோர்ந்து போவாங்க, என் பிள்ளைகளை நான் போஷிக்கணும்னு. சரீர பசியை விட ஆத்தும பசிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீர களைப்பை பற்றி அவர்கள் பார்க்கல. 3 நாட்களாக ஒரே இடத்துல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ 4 நாட்கள் முழு ஊரடங்கு போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே காய்கறி வாங்குற மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம். இந்த கடந்த வாரத்தில் நமக்கு 4 நாட்கள் முழு ஊரடங்கு நடந்தது. வீட்டை விட்டு வெளியே போக முடியல. எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பல அறைகள் இருக்கலாம், இல்லை ஒரே ரூம் இருக்கலாம். கொஞ்சம் நடந்துட்டு வர்றதுக்காக நமக்கு முடிஞ்சதில்லை. ஆனால் 5000 புருஷர்கள் இருந்த அந்த இடத்துல எத்தனை ஸ்திரீகள் இருந்தாங்க, எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்கன்னு தெரியாது. சரீரத்தினுடைய அசௌகரியங்கள் அங்கே இருந்தது. களைப்பை பற்றி அவங்க கவலைப்படலை, வார்த்தையின் மேல் கவனமாக இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கோமோ, இந்த சரீரப்பிரகமான களைப்பை பற்றி நம்ம ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டோம். அடுத்து சொல்கிறேன், இந்த 3 நாட்களும் தூக்கத்தை மறந்து தேவ சமூகத்தில் இருந்தார்கள். தூங்குவதற்கு தேவன் இடம் கொடுத்தாரா தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குறது, குளிக்கிறது, இவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது. அதனால் நான் நினைக்கிறேன் 3 நாட்களும் ஆண்டவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்திருப்பார். அது முடியுமா? பவுலே பிரசங்கம் பண்ணாரே விடிய விடிய. அதனால் இயேசுவால் முடியாதா? முடியும். இந்த ஜனங்கள் அவ்வளவு தாகத்தோடு இருந்தார்கள். வரக்கூடிய நாட்களில் சபை திறந்த பின்பு 2 மணி நேரத்தில் ஆராதனை முடியணும், 1.5 மணி நேரத்தில் முடியணும், அப்படி யாரும் யோசிக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் 3 மணி நேரம் நல்லா கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிப்போம். இப்போ நமக்கு புரியும் தேவனுடைய சமூகத்தினுடைய மேன்மை. வந்தோம் போனோன்ட்டு லேட்டாக வந்துட்டு முதலாக ஓடுறவங்க பாருங்கள், இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடைசியாக வந்துட்டு காணிக்க போடுற நேரத்தில் வந்துட்டு அதெல்லாம் தேவனை கோபப்படுத்தும். அதெல்லாம் அவலட்சணம், அசிங்கம், கேவலம். அதெல்லாம் மறந்துடணும். நான் ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்கிறேன்னா, இப்படி சொன்னாலாவது திருந்த மாட்டேங்களான்னு தான். காணிக்க நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஆராதிக்காமல் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்க தேவனுக்கு தேவையே இல்லை. உங்களை கொடுக்காமல், உங்கள் நன்றி உணர்வை கொடுக்காம நீங்கள் காணிக்க கொடுக்குற ஆண்டவருக்கு தேவையா? இல்லை. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு சொல்ல தெரியாது. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற சத்தியத்தையும் நான் சொல்லி ஆகணும். ஸோ தூக்கத்தை மறந்து நேரம் எடுத்து கேட்டார்கள். 3 நாட்கள் அங்கே சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன பையன் கையில் தான் 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அப்போ சிறு பிள்ளைகள் பழக்குவீங்க, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளை பழக்குவீங்க தேவ சமூகத்தில் அதிகமான நேரம் இருக்க வேண்டும் என்று. அப்புறம் ஆண்டவர் சார் இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்கன்ட்டு. இன்றைக்கி தூரம் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. 50 கிலோமீட்டர் தாண்டி கூட ஏன் சபைன்ட்டு போகிறவங்க இருக்காங்க. 100 கிலோமீட்டர் தாண்டி கூட ஏன் சபைன்னு போகிறவங்க இருக்காங்க. அதனால் இந்த நாட்களில் எவ்வளவு தூரத்தில் சபை இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சபை இருக்கான்னு நம்ம ஜனங்கள் தேடுறதில்ல. பொதுவான ஜனங்களுக்கு சொல்கிறேன், பக்கத்தில் சர்ச் நோ. ஆண்டவர் சத்தியமுள்ள சபையை எங்கே கொடுத்து உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த சபையில் நிலைத்திருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தெல்லாம் வர்றாங்க. வாரம் தவறாமல் வர்றாங்க. நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன்.
நீங்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து சிரமம் எடுத்து தேவ சமூகத்துக்கு வரீங்களே, அதை தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றார், இவங்க ரொம்ப தூரத்திலிருந்து வந்த ஜனங்கள், இப்படியே அனுப்பிவிட்டா சோர்ந்து போவாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களுக்கு நம்ம சர்ச்சில் இருந்து ரொம்ப நேரம் எடுத்துட்டா 3 நாள் பிரசவம் பண்ணால் கூட நீங்கள் வெளியே வந்தமே ஷேர் ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது, உங்கள் சொந்த வாகனம் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்கு அப்படி கிடையாது, நடந்து தான் போகணும். அப்போ நடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ, எவ்வளோ தூரம் இருக்கோ தெரியாது. இவங்க வீட்டில் போய் இவங்க சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லார், இவங்க தூரத்துலேருந்து வந்தவங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, இப்போ நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க, என்ன தூரம் தெரியுமா? இனி உங்கள் கம்பெனி திறந்து உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்து அந்த கம்பெனி மறுபடியும் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாகும் இல்லையா? அதான் ரொம்ப தூரம். இப்போ இவங்க வீட்டுக்கு போய் பழைய சாப்பாட்டை பழைய முறையில் வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ சொகுசாக சமைச்சு சாப்பிட்டாங்களோ, எவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டாங்களோ, அதை சாப்பிட்றதுக்கு இன்னும் நேரம் ஆகும். அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். கை நிறையா சம்பளம் வாங்கி விரும்பினதை வாங்கி சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்னும் தூரம் இருக்குது. சொல்கிறாங்க மே மாதம் 3ஆம் தேதியோட முடியாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கக்கூடாதுங்கிறது நம்முடைய வாஞ்சை, ஜெபம். தேவனுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. ஸோ நாம் வழக்கமாய் வாழ்வதற்கு இன்னும் சில காலங்கள் இருக்கலாம், தூரம் இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இடத்துல தூரத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் உங்களை திருப்தியாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வந்து அங்கிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. கொஞ்சம் மனுஷனுடைய குணம் எப்படி போகுதுன்னா, இந்த சூழ்நிலை நிறைய கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் கூட நிறையா பணம் வேணுமே. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற தேவன் இல்லை, வேண்டிய மட்டும். அதான் 11ஆம் வசனத்தில் முதல்ல வாசிச்சு, வேண்டிய மட்டும் கொடுத்தார், திருப்தி அடைந்தார்கள், மீதியானதை சேர்த்து வைத்தார்கள். இந்த மே மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், தேவனுடைய பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவர் பாதத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் முதல்ல உங்களை அறிந்திருக்கிறார். என்ன, இப்படியே விட்டால் என் பிள்ளைங்க சோர்ந்து போவாங்க, அதனால் இவங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆக வேண்டும். ஆண்டவருக்கு உங்கள் சூழ்நிலை புரியும். தூரத்திலிருந்து வந்தவர்கள் 3 நாளாக சாப்பிடாமல் இருக்காங்க. உங்கள் நிலை ஒவ்வொன்றையும் அறிந்த தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? அவங்க எங்கேயும் போக தேவையில்லை. இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவங்கள அனுப்பி விடுங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்ல அவங்கள அனுப்ப வேண்டாம், அவங்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கங்கிறார். ஏன் அனுப்ப வேண்டாம்னா, வசனத்துக்கு எங்கிட்ட வந்த ஜனங்கள் சரீர தேவைக்கு வேற எங்கேயும் போகுங்கிற அவசியம் இல்லை. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கிட்ட வந்தாங்கன்னா, என்னுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கிட்ட வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நீதியின் மேல் பசி தாகம் இருக்குன்னு அர்த்தம். அவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்கள் என்று அர்த்தம். அவங்களை திருப்திப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுக்கல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கை நிறைய சம்பளம் வாங்கி சாப்பிட்டதை விட அதிகமாக சாப்பிட, அதிகமான வசதிகளை கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? உணரணும். ஸோ இந்த மாதத்தில் வேண்டிய மட்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 2வது, நீங்கள் திருப்தி அடைவீர்கள், மீதியாக எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மே மாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 1ஆம் தேதி உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் என்று சொல்லப்படுகிறது. தொழிலாளர்கள் சந்தோஷத்தோடு கூட தங்களுடைய கம்பெனிகளில் கொண்டாடுகிற இந்த நாட்களில் அடைக்கப்பட்டு வீட்டிலே கிடக்கிறதை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மக்கள் மேலும் அக்கறையுள்ள தெய்வம். விசேஷமாக உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த பிள்ளைகள், உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், பசியை பற்றி கவலைப்படாமல், நேரத்தை பற்றி கவலைப்படாமல், தூரத்தை பற்றி கவலைப்படாமல், உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மேல் நீர் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாப்பா, நீர் அவருடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய இருதயம் இவர்களுக்காக ஆண்டவரை துடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சித்தம் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இவங்க எங்கேயும் போக தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னபடி உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். வேண்டிய மட்டும் கொடுக்க போகிறதுக்காய் நன்றி, திருப்தியாக கொடுக்க போகிறதுக்காய் நன்றி, மீதமுள்ளவைகளாய் கொடுக்க போகிறதுக்காய் நன்றி. நாங்கள் இன்னும் இந்த மாதத்தில் பரிசுத்தம் அடையவும், இன்னும் உம்முடைய பாதத்தில் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை சுத்திகரித்து கொள்ளவும்
கரை திரையில்லாத மணவாட்டிகளாக உம்முடைய வருகை இருக்கும் என்றால் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரவும் உதவி செய்யும். இடைப்பட்டு இருக்கிற இந்த நாட்களில் அதிகமாய் எங்கள் சபை மக்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய பட்டணத்துக்காக, முழு உலகத்துக்காக நாங்கள் அதிகமாய் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.